ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த ப்ராஜெக்ட் சீரீஸில் லாஸ்ட் 2 வீடியோஸை நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம 3rd வீடியோ பார்க்க போகிறோம். இன்கேஸ் இந்த 2 வீடியோ நீங்கள் பார்க்கலனாக்கா நீங்கள் போயிட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த 2 வீடியோஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்க வாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா, இந்த வீடியோ வந்து இந்த ப்ராஜெக்ட் சீரீஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5 வீடியோ இன்க்ளூட் ஆனது. ஸோ அந்த 5 வீடியோலையும் ஒவ்வொரு கான்செப்டும் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு வரோம். ஸோ அதனால் எதுக்காக இந்த 5 வீடியோஸ் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோனாக்கா, இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஒரே வீடியோவில் போட்டால் ரொம்ப நேரம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கான்செப்டும் ஒரே டைமில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 பிரிச்சிருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1, பார்ட் 2 ஆல்ரெடி அப்லோட் ஆகிடுச்சு, நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்கும். இன்றைக்கி வந்து பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஸோ இப்போ யாராவது இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த 2 வீடியோஸை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இன்கேஸ் ஏதாவது டவுட் இருக்குது இந்த வீடியோவில், இல்லை வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குனாக்கா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் கமெண்ட் பார்த்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி எழுதுன்றதை பார்த்துருந்தோம். 2வது வீடியோவில் அந்த ஸ்டோரியோட ப்ராம்ப்ட் வச்சு நம்ம எப்படி இமேஜ் ஜென்ரேட் பண்ணலான்னு பார்த்துருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அந்த இமேஜ் வச்சு நம்ம எப்படி வந்து விஷுவல் வீடியோவை க்ரியேட் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ஸோ தட் அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணி பார்க்க முடியும். அதே மாதிரி நான் வந்து லாஸ்ட் வீடியோ போடும் போது உங்களுக்கு நல்லா சொல்லியிருந்தேன், நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும் போது நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கணுன்ட்டு. ஸோ நீங்கள் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி பண்ணலைனாக்கா இன்னொரு முறை நீங்கள் வீடியோ பார்த்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு எங்கே எதாவது ப்ராப்ளம் வருதா, எதாவது மிஸ்டேக் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 3rd வீடியோவை பார்ப்போம். இந்த வீடியோவை என்ன பண்ண போகிறோம்னாக்கா, எப்படி வந்து இமேஜ் வந்து டிரான்ஸ்ஃபார்ம், அதாவது இந்த இமேஜ் வந்து எப்படி வந்து விஷுவல் வீடியோவாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம் வித்தவுட் ஆடியோ இல்லாமல். ஓகேங்களா? ஸோ அதுதான் இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஆக்டிவிட்டி நம்ம பண்ணுறதுக்கு ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணுற போகிறோம். அதே மாதிரி அது இல்லாமல் அன்லிமிட்டடாக நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு பார்த்திங்கனாக்கா நம்ம பாயிண்ட்ஸ், அதான் வந்து பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து அது ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். அந்த எண்டில் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராசஸ் பண்ணி நீங்கள் வந்து எவ்வளோ சீன், அதாவது வந்து எவ்வளோ காட்சி நம்ம ரெடி பண்ணியிருக்கோமோ ஒரு வீடியோவுக்கு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோவை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஏஐ டூல் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஏஐ டூல் பேர் பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் இந்த நேமுக்கு killingai.com. அதாவது வந்து இதுதான் அதோட ஏஐ டூல். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது தாங்க. ஸோ திரும்பவும் நான் சொல்கிறேன். ஸோ எந்த வீடியோ இல்லை வந்து நம்ம ஏதாவது ஒரு வீடியோ அந்த சேனலில் நம்ம போடுறோன்னாக்கா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஹவு டு ஏர்ன் மணி ஃப்ரம் ஆன்லைன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் நம்ம, அது மூலமா எப்படி வந்து நம்ம ஆன்லைனில் இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இல்லை ரிமோட்டில் இல்லை ஃப்ரீலான்சிங்கில் எப்படி வந்து நம்ம மணி ஏர்ன் பண்ணலான்ட்டு தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோவுக்கு நான் வந்து இதை போகிறேன்னாக்கா இந்த டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாம் நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன். இந்த டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு ஏதாவது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோ இல்லை அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. நான் வந்து என்ன சொல்கிறேன்னாக்கா, உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஜாபோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்கா, அந்த ஆக்டிவிட்டிக்கு அந்த பிஸ்னஸுக்கு இந்த டூல்ஸ் நம்ம படிக்கிறோம் இல்லையா, இந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி வந்து நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணி உங்கள் பிஸ்னஸுக்கு வந்து நீங்கள் வந்து வேல்யூ ஆடட் பண்ணலாம். அதாவது வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிங்க. இன் கேஸ் ஆஃப் எனி வந்து உங்களுக்கு அதுலேயுமே ஏதாவது டவுட் இருக்குது, ஆல்ரெடி நான் ஒரு ஜாப் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், இது எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா கூட தாராளமாக நான் வந்து கைட் பண்ணுறேன். ஸோ எது வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம வந்து டுகெதராக நம்ம ஒர்க் பண்ணி நம்ம டெஃபினட்டாக வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதான் வந்து சொல்லலான்னு இருந்தேன். ஸோ நம்ம இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் என்ன டூல் யூஸ் பண்ண போகிறேன்றது சொல்லிட்டேன். அந்த டூல் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணி ப்ராம்ப்டட் இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணி வச்சிருந்தாலே அந்த இமேஜஸ் வந்து விஷுவல் வீடியோவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம்.
ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் என்ன பண்ணியிருந்தேன் இல்லைங்களா உங்களுக்கு, அதாவது வந்து 14 சீன்ஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, அந்த ஏஐ டூல்லேருந்து 14 சீன்ஸு நான் அந்த வீடியோவுக்கு ரெடி பண்ணியிருந்தேன். அந்த 14 சீன்ஸில் நான் வந்து 4 சீன்ஸ் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா, ஸோ அதை காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் என்னுடைய பார்ட் 3யோட வீடியோ. இதில் பாருங்கள், இது இந்த நேற்று வந்து இது பாருங்கள், இதில் வந்து இந்த 14 சீன்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, இங்கே பாருங்கள், இதுதான் என்னுடைய 14 சீன்ஸ். சீன் 1, சீன் 2, சீன் 3, இந்த மாதிரி வந்து 14 சீன்ஸ் நான் வந்து 1 செகண்ட் 14 இங்கே பாருங்கள், தெர் ஆர் 14 சீன்ஸ் வந்து நான் ஜென்ரேட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, இந்த 14 சீன்ஸ் தான் நான் வந்து ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து நான் வந்து இப்போது விஷுவலாக வந்து வீடியோவை ஜென்ரேட் பண்ண போகிறேன். இப்போது இதுக்கு என்ன பண்ண போகிறேன், இந்த எப்படி நான் வந்து வீடியோவை இந்த இமேஜ் ஆல்ரெடி வச்சிருக்கிறேன், இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, அந்த இமேஜ் வந்து எப்படி விஷுவல் வீடியோவாக கன்வெர்ட் பண்ண போகிறேன்றதை வாங்க. அதுக்கு வந்து டூல் வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு அக்கௌண்ட்டில் இதை லாகின் பண்ணி வச்சிருந்தேன். இதை எப்படி பண்ணுறதுன்ற சொல்கிறேன் நான். ஸோ அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இது 2, 3, ஓகே, 1 செகண்ட். ஓகே ஓகே, இங்கே பாருங்க, இங்கே கிரியேட் இருக்குங்களா, லாகின் பண்ண உடனே அதாவது வந்து உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணி போயிடுங்க. போன உடனே இந்த மாதிரி உள்ளே போயிடும். இது உள்ளே போன உடனே இங்கே பாருங்கள், இமேஜஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா லெஃப்ட் சைடில், இது கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இங்கே வந்து வீடியோஸ்ன்னு இருக்குது பாருங்கள், வீடியோஸ் ஆப்ஷன், இதுதான் ஆப்ஷன்னு. ஸோ இந்த வீடியோஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கனாக்கா இதை வந்து இங்கே என்ன வச்சுருக்கோமோ அந்த மாதிரி வச்சுங்க. இந்த ஆப்ஷன் வச்சு செலக்ட் பண்ணிங்க, 1.6 ஆர் 1.5. ஸோ செலக்ட் பண்ணிங்க. இதில் வந்து என்ன பண்ணோம், இது நான் வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு வீடியோ எனக்கு. ஓகேங்களா, ஸோ இதை தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ இதை அப்லோட் பண்ணி நான் ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. அந்த சீனோட இமேஜ் பாருங்கள், ஃபஸ்ட்டு சீனோட இமேஜ் இங்கே பாருங்கள், இந்த இமேஜ் தான் நான் வச்சுருக்கேன் இப்போ. ஓகேங்களா, ஸோ இந்த இமேஜ் தான் இங்கே வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இது ஃபஸ்ட்டு சீன் ஆயிடுச்சு. செகண்ட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சீன் நான் காமிக்கிறேன். ஓகே, செகண்ட் சீன் வந்து அந்த வியாபாரின்னு இருக்குது. ஓகேங்களா, இது என்னுடைய செகண்ட் சீன். ஓகேங்களா, இந்த செகண்ட் சீன் வந்து நான் இந்த வேற ஒரு அக்கௌண்ட் இருக்குது எனக்கு, அந்த அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி இதை வந்து ஜென்ரேட் பண்ணிட்டேன். நான் சொல்கிறேன் இது 1 by 1 ஏன் வந்து ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணேன்ட்டு. ஸோ இதில் வந்து அந்த இமேஜ் இல்லை, அதாவது வந்து இங்கே பாருங்கள், செகண்ட் சீனில் ஃபஸ்ட்டு சீன் முடிச்சிட்டேன். அதே மாதிரி நான் நேற்று கிரியேட் பண்ணியிருந்தேங்களா, இந்த ஃபோல்டரில் போயிட்டு செகண்ட் சீனில் ஒரு இமேஜ், அதோட ஆப்டோடான இமேஜ், இந்த இமேஜ் எடுத்திருக்கேன். இந்த இமேஜ் வந்து இங்கே நான் அப்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் என்னுடைய சீன் இருக்குது பார்த்தீங்களா, ப்ராம்ப்டோட சீனு, அந்த சீன் வந்து இங்கே போட்டு ஜென்ரேட் பண்ணிட்டேன். ஸோ ஜென்ரேட் பண்ணோன்னே இந்த மாதிரி வீடியோ லோட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 hour 1 hour அந்த மாதிரி ஆகும் சம்டைம்ஸு. ஸோ நோ ப்ராப்ளம், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி முடிஞ்ச உடனே உங்களுக்கு வீடியோ அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இந்த பேராமீட்டர்லாம் இதை பார்த்துங்க, இதுதான் பேராமீட்ரு. இது இந்த வீடியோ ஜென்ரேஷன் மோடு இதை வச்சுங்க. இங்கே இமேஜ் போட்டுங்க, இங்கே ப்ராம்ப்ட் போட்டுங்க. இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா இந்த பேராமீட்டர் அப்படியே வச்சுங்க. ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் வந்து ஜென்ரேட்னு கொடுத்தீங்கன்னா எவ்ரி ஜென்ரேஷனுக்கு உங்களுக்கு வந்து 20 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துக்கும். அதாவது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணீங்கன்னாக்கா 166 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். எவ்ரி ஜென்ரேஷனுக்கு உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸாக வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் எல்லா பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து எக்ஸாஸ்ட் பண்ணிடுறீங்கன்னா நான் வந்து அதுக்கு ஆப்ஷன் சொல்கிறேன், எப்படி வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணலான்ட்டு அதை நான் சொல்கிறேன். இதை பார்த்துட்டே வாங்க. ஸோ இது 2 சீன் முடிச்சிட்டேன். 3வது சீன் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே பாருங்கள், 3வது சீன் வந்து கிளி ரொம்பவும் புத்திசாலியாக கிளி. ஓகே, 3வது சீன் வந்து வியாபாரிக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு நிமிஷம். ஓகே, இது வந்து 3வது சீன். சேம் சிமிலர், அங்கே லாகின் பண்ணிட்டேன், இமேஜ் போட்டேன், அந்த நேற்று டவுன்லோட் பண்ணேன் பார்த்தீங்களா,
இங்கே பாருங்கள் 4 சீன் டவுன்லோட் பண்ணி வச்சுன்னா இதே மாதிரி தான் நீங்களும் பண்ணுங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஹோம்ஒர்க் பண்ணுங்கன்ட்டு. ஸோ நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணிங்கன்னா தான் தெரியும். இதில் ஒரு சீன் நான் அந்த ஏஐ டூல்லேருந்து டவுன்லோட் பண்ண இல்லைங்களா, அதில் ஒரு இமேஜ் எடுத்துட்டேன். இமேஜ் எடுத்து இங்கே போட்டு அதோட ப்ராம்ப்ட்டு இங்கே போட்டேன். ஓகேங்களா, அந்த ப்ராம்ப்ட் போட்டு ஜென்ரேட் பண்ணிட்டேன். இதுதான் எனக்கு அந்த வீடியோ ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ சிமிலர்லி 4th ப்ராம்ப்ட் வந்து எனக்கு என்ன இருக்குது, 4 வியாபாரிக்கு ஒரே ஆச்சரியம்னு இருக்கு. சரி, இது வந்து 3rd. 4th வந்து கிளி ரொம்பவும் புத்திசாலியாக இருந்துச்சு. ஓகே, ஸோ அது எங்கே இருக்குது, ஒரு நிமிஷம். ஓகே, கிளி ரொம்பவும். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை 4th சீன். ஓகேவா, ஸோ சிமிலர் வே லாகின் பண்ணிட்டேன். இமேஜ் அதோட கரஸ்பாண்டிங் இமேஜ் போட்டேன். ஜென்ரேட் பண்ண ப்ராம்ப்டோட கரஸ்பாண்டிங் இமேஜ் போட்டேன். அப்புறம் அதோட ப்ராம்ப்டும் போட்டேன். தமிழ் ஸ்டோரியோட ப்ராம்ப்டும் போட்டேன். ஜென்ரேட் கொடுத்தேன். ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதெல்லாம் நான் முதல்ல பண்ணேன். இது வந்து இன்னைக்கு வீடியோ பண்ணுறேனாக்கா அப்பயே பண்ணனா எனக்கு டிலே ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்து இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே போட்டேன். ஸோ எனக்கு எல்லாமே 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஜென்ரேட் ஆகி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு 14 சீன்ஸ் இருக்கு. எத்தனை 14 சீன்ஸ். நான் இப்போ வந்து 4 சீன்ஸ் தான் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்கனாக்கா, இல்லை நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு ஸ்டோரிஸ் வந்து நீங்கள் ஃபுல் வீடியோ எடுக்கிறீங்கனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் 1.5 minutes to 2 minutesக்கு 12 to 14 சீன் வருதுனாக்கா, இதே மாதிரி நான் 4 சீன் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, நீங்கள் அதே மாதிரி 14 சீன்ஸ். எப்படி, அந்த கரஸ்பாண்டிங் சீனோட இமேஜஸ் ப்ளஸ் அந்த கரஸ்பாண்டிங் ப்ராம்ப்ட், தமிழ் ப்ராம்ப்ட் பை அதோட காம்பினேஷன் வச்சு இங்கே ஜென்ரேட் பண்ணி நம்ம இந்த மாதிரி வீடியோவை பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ 4 வீடியோவை நான் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவை நான் வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவை நம்மளது என்ன வீடியோ, குட்டீஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா. ஓகே, ஸோ எங்கே இருக்குது, குட்டீஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா. ஓகே, இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. ஓகேவா, இங்கே பாருங்கள், இதை வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து வாட்டர் மார்க்கோடு சேர்ந்து வருது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை டவுன்லோட் பண்ணால் எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ எங்கே டவுன்லோட் ஆகிருக்கு, நார்மலாக டவுன்லோட் போல்டர் இருக்குது. ஒரு நிமிஷம், டவுன்லோட் போல்டரை போய்க்கிறேன். டவுன்லோட்ஸ், இங்கே பாருங்கள், டவுன்லோட் ஆயிடுச்சுங்களா. இதுதான் நான் இப்போ டவுன்லோட் பண்ண வீடியோ. ஓகே, இங்கே பாருங்கள், இது அந்த வீடியோ நம்மளுக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சு. எக்ஸாக்டாக நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி இதுதான் நம்மளுடைய இமேஜ். அந்த இமேஜ் வந்து நம்ம விஷுவல் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகேவா, இந்த வீடியோ வித்தவுட் வாய்ஸ் இல்லாமல் விஷுவல் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். பட் ஆனால் இங்கே பாருங்கள், கீழே இந்த இமேஜுக்கு என்ன இருக்குது பாருங்கள், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் இருக்குது. பார்த்தீங்களா, வாட்டர் மார்க் இருக்குது. பட் ஆனால் நம்மளுக்கு எடிட்டிங் அப்போ கொஞ்சம் சிரமம் ஆகும். இது க்ளீன் பண்ணோம், இது வந்து ரிமூவ் பண்ணோம். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு ஆப்ஷன் சொல்கிறோம் உங்களுக்கு. 2 ஆப்ஷன் சொல்கிறேன். ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் இந்த பேஜ் வந்து Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து Ctrl+S. ஓகேவா, இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் இங்கே இதுவாகிடும். இங்கே பாருங்கள், டவுன்லோடுக்குள்ளே இது வந்து ஒரு நியூன்னு கொடுக்குறேன். பட் ஆனால் நியூன்னு இருக்குது, வந்துடுச்சு. ஓகே, டவுன்லோடுக்குள்ளே திரும்பவும் போகிறேன். டவுன்லோடுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இல்லை, வீடியோஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. வீடியோக்குள்ளே தானே வந்திருக்கோம். ஓகே, ஒரு நிமிஷம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, எங்கே டவுன்லோட் ஆச்சு, ஒரு நிமிஷம். டவுன்லோட். ஓகே, இங்கே வந்திருக்கு. ஸோ இதை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது இதை ஓப்பன் பண்ண என்ன ஆகுது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இங்கே பாருங்கள், இமேஜஸ்ஸு அப்புறம் வீடியோவும் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். பட் ஆனால் இதுலேயுமே இருக்குது. சம்டைம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து வருதான்னு தெரியல. வந்துச்சுன்னா ஓகே, வித்தவுட் வாட்டர் மார்க். சப்போஸ் இது என்ன பண்ணுறீங்க, இதை வந்து ஓப்பன் நியூ விண்டோ கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் வந்து இதில் வரல, ஓகேங்களா. ஸோ நான் இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன். ஸோ இது இருக்கட்டும், இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன். ஸோ அதில் என்ன பண்ண போகிறோம், நம்ம
இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வரல. ஸோ இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விமேக் ஒரு ஏஐ டூல் இருக்கு. இந்த டூல் பாருங்க, ஒரு நிமிஷம். ஓகே, இதை லாகின் பண்ணீங்க, இந்த மாதிரி வரும். இதுல பாத்தீங்கன்னா வாட்டர் மார்க்ஸ், இங்க லெஃப்ட் சைட்ல வாட்டர் மார்க்ஸ் சப் டைட்டில் ரிமூவர் இருக்குங்களா. ஸோ இங்க என்ன பண்றீங்க, அதை வந்து ஒரு வீடியோவை, ஃபார் எக்ஸாம்பிள் நான் முதல்ல என்ன பண்ண போறேன், அந்த வீடியோ 4 வீடியோஸ் இருக்கு இல்லைங்களா. நான் இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து என்ன பண்றேன், 4 வீடியோஸ், அதாவது வந்து உங்களுக்கு தெரியறதுக்காக கிளீனா சொல்றதுக்காக 4 வீடியோஸ் பண்றேன். நான் எல்லாமே 14 சீன்ஸ் வந்து நான் டவுன்லோட் பண்ணேன்னா இது வந்து 1 மணி நேரத்துக்கு மேல போகும். ஸோ அதனால ஒரு சாம்பிளுக்கு வந்து 4 சீன்ஸ் மட்டும் நான் எப்படி ப்ராசஸ் பண்றேன்றது பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து உங்களுடைய ஸ்டோரிக்கு 10 சீரீஸோ 10 சீன்ஸோ 12 சீன்ஸோ 14 சீன்ஸோ 15 சீன்ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ வெரி சிம்பிள். இப்போ வந்து நான் 4 சீன்ஸ் வந்து நான் எப்படி பண்றதுன்னு பாக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா இதுல ஓகே, ஃபர்ஸ்ட் சீன் வந்து என்னன்னாக்கா, ஒரு நிமிஷம் நான் வந்து ப்ராம்ப்ட்டுக்கு போயிடுறேன். ஃபர்ஸ்ட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா குட்டீஸ். ஓகேங்களா, குட்டீஸ் எங்கே இருக்கு எனக்கு, ஓகே இங்கே இருக்கு. ஸோ இந்த வீடியோவை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ டவுன்லோட் ஆன உடனே பாருங்க, டவுன்லோட் ஆச்சுங்களா. இங்கே பாருங்க, ஒரு நிமிஷம், டவுன்லோடுக்குள்ளே வந்துச்சு. இது என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இது எடுத்துட்டு ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன்றேன். ஓகே, நீங்க வந்து ப்ராக்டிக்கலா பண்ணும் போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டா ஒரு சேலஞ்சஸ் வரும். ஸோ அதனால தான் சொல்றேன். நான் பாருங்க, நான் வந்து இதை 1 by 1 அதுக்கு தான் சொல்றேன். ஸோ இந்த சீனோட வீடியோ இதுதான். ஓகேங்களா. ஸோ இது நெக்ஸ்ட் சீன் என்ன நம்புது, அந்த வியாபாரின்னு இருக்கு. ஓகே, ஸோ அந்த வியாபாரி, ஓகே இதான் அந்த வியாபாரி. ஓகேங்களா. ஸோ இதையும் என்ன பண்றேன், டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, டவுன்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து S2ல போட்டுக்கிறேன். அது வந்து எங்க இருக்குன்னா எனக்கு டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ள. ஓகே, இது வந்துடுச்சு. இதை வந்து செகண்ட்குள்ள என்னுடைய தேர்ட் பார்ட் வீடியோக்குள்ள சீன்ஸ்குள்ள S2ன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்க, அதில் வச்சுக்கிறேன். ஓகேவா. என்னுடைய தேர்ட் ப்ராம்ப்ட்னா இதே மாதிரி நீங்க பண்ணணும். ஓகேங்களா, அப்பதான் உங்களுக்கும் புரியும். வியாபாரிக்கு ஒரே ஆச்சரியம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து வியாபாரிக்கு ஒரே ஆச்சரியம். ஓகே, வியாபாரிக்கு ஒரே ஆச்சரியம். ஓகே, ஸோ இதை வந்து நான் தேர்டா டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய சாரி செகண்ட் ஸோ என்னுடைய தேர்ட் வீடியோவும் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகே, டவுன்லோடில் ஆயிடுச்சா, இல்லை ஆகலை, ஒரு நிமிஷம், ஒரு ஆச்சரியம். டவுன்லோடு. ஓகே, இதுக்குள்ள தேர்ட் வீடியோன்னு போடுறேன். ஸ்டார்ட் டவுன்லோட். ஃபைன். இதில் இருக்குது, ஒரு நிமிஷம். டவுன்லோடுக்குள்ள வீடியோக்குள்ள இருக்கு. ஓகே, டவுன்லோட்ஸ்குள்ள வீடியோன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு, இதுக்குள்ள அதை வச்சிருக்கேன். ஓகே, இதை வந்து நானே எடுத்துட்டு போயிட்டு என்னுடைய தேர்ட் பார்ட் வீடியோக்குள்ள நான் வச்சிருக்கேன் இல்லைங்களா. அந்த எதுக்குனாக்கா இது வந்து எனக்கு நெக்ஸ்ட் வந்து நான் பண்ணும் போதும் எனக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ ஃபோர்த் ஒன் வந்து கிளி ரொம்பவும் புத்திசாலியா இருந்துச்சு. ஓகே, கிளி ரொம்ப புத்திசாலியா இருந்துச்சு.
ஓகே, இதுதான் என்னுடைய ஃபோர்த் வீடியோ. ஸோ இதையும் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஃபைல் ஆல் டவுன்லோடர் வீடியோக்குள்ளே ஃபோர்த்துன்னு வச்சுக்கிறேன். ஸ்டார்ட் டவுன்லோட். பாருங்கள், இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ திரும்ப அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா புரியாது, நீங்கள் வந்து லாகின் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா தான் புரியும். இன்கேஸ் உங்களுக்கு புரியலைனாக்கா நீங்கள் வீடியோவை மறுபடியும் பாருங்கள். அப்போ தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரியும். நீங்கள் அப்போ தான் ஒரு முழு வீடியோவை ஜென்ரேட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போது டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே போயிடுறேன். வீடியோ ஃபோல்டருக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ. ஆக்சுவலாக வந்து இது வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணிங்கன்னா தான், அதுக்கு தான் ஹோம் ஒர்க் பண்ணுங்கன்றது. ஸோ இதை பாருங்கள், நீங்கள் இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிங்க. இதை எடுத்துகிட்டு என்னுடைய தேர்ட் பார்ட்டில் வீடியோக்குள்ளே சீன்ஸ்குள்ளே ஃபோர்த்தில் போட்டேன். ஓகேங்களா? இப்போது எனக்கு எல்லாமே இருக்குது வீடியோ. பட் ஆனால் இந்த வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாட்டர் மார்க் இருக்குது. ஸோ அந்த வாட்டர் மார்க்கை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். வெரி சிம்பிள். அதுக்கு தான் வந்து ஒரு டூல் சொன்னேன் இல்லைங்களா, இது ஒரு ஏஐ டூல். அந்த ஏஐ டூல் வந்து என்னன்னாக்கா இங்கே பாருங்கள், விமேக். ஓகேங்களா? விமேக்கில் நான் லாகின் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு 2 வீடியோவை இங்கே பாருங்கள், இந்த 2 வீடியோவை நான் காமிக்கிறேன். இது ஒரு வீடியோ. நான் வந்து இது எனக்கு தெரிஞ்சு வந்து இது ஃபஸ்ட்டு வீடியோன்னு நினைக்கிறேன். பார்க்குறேன் ஒரு நிமிஷம். ஸோ எந்த சீனோட வீடியோன்னு பார்க்குறேன் நான். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வீடியோ. ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் ஆயிடுச்சு. எந்த பாத்தில் இருக்கு? ஓகே, டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ள. ஓகே, இந்த வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் அந்த வீடியோ. இப்போ இந்த வீடியோ எங்கே சொன்னேன் நான்? ஓகே, இதுதான் என்னுடைய அந்த வீடியோ. கரெக்டுங்களா? ஓகே, சிமிலர் வீடியோ. இது வந்து விமேக்கு ஜென்ரேட் பண்ணது. இந்த வீடியோவை நான் ஓபன் பண்ணுறேன். இதில் வாட்டர் மார்க் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, வெரி நைஸ். பாருங்க, வாட்டர் மார்க் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ முதல்ல வீடியோ வாட்டர் மார்க் இருந்துச்சு, இந்த வீடியோவில் வாட்டர் மார்க் இல்லை. சிமிலர்லி அதே மாதிரி இது வந்து என்னுடைய ஐ திங்க் எத்தனாவது சீன் இது? ஒரு நிமிஷம் நான் பார்க்குறேன். S1 S2 let me see. No, S2 இல்லை. This one, no, this is not. I think ஓகே. ஸோ இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் இதோட சீன் தான் அது. ஒரு நிமிஷம். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, ஓகே, 1 minute. திஸ் ஒன். ஓகேங்களா? இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம தேர்டு. இது வந்து ஆக்சுவலாக வந்து இது தேர்டுக்கு போக வேண்டியது. ஒரு நிமிஷம். இது வந்து அதுக்கு தான் ஆக்சுவலாக பார்த்தீங்களா, இது வந்து தேர்டுக்குரியது. நான் தேர்டுக்குரியதை எடுத்து ஃபர்ஸ்ட்ல போட்டேன். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் ஒர்க் பாருங்க. ஸோ ப்ராக்டிஸாக பண்ணும் போது தான் நம்ம ஓகே இங்கே வர வேண்டியது அது. ஓகேங்களா? இதுதான் இதோட இமேஜ் அது. ஸோ வி மேக்னு இருக்கு. இந்த இமேஜ் எல்லாம் பாருங்க ஒரே மாதிரி இருக்குங்களா? ஸோ இதுதான் அது. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய ஃபர்ஸ்ட் சீன் ஒரு இது. ஓகே, ஸோ தட் பார்ட் சீன் ஒன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது கிடையாது. ஒரு நிமிஷம். ஸோ இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் இது. ஓகே, இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே போய்க்கிறேன்.
போயிட்டு சாரி டவுன்லோடுக்குள்ள மேக் பண்ணியாச்சு. இந்த எடுத்துகிட்டு வந்து Z3ல சீன் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு சீன். ஸோ ஃபஸ்ட்டு சீன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஒரு முறை பார்த்துக்கிறேன். ஓகே, லெட் மீ see. ஓகே, வெரி நைஸ். ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுறீங்க, நீ எல்லா சீனும் வந்து ரெடி பண்ணும். நான் இப்போ வந்து 2 பண்ணேன். ஸோ இன்னும் 2 இருக்குது, நான் அதை பண்ணிக்கிறேன் இதே மாதிரி. ஸோ இப்போ தேர்ட் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேர்ட் சீனோட இது ஒரு நிமிஷம் பண்ணுறேன். ஸோ தேர்ட் சீனுக்குரியது நம்மளுடைய தேர்டோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணியிருக்கோம், ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டு முடிச்சிட்டோம். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் முடிச்சாச்சு, தேர்டும் முடிச்சாச்சு. ஓகே, சாம்பிளுக்கு ஒன்று பண்ணுறேன். ஸோ செகண்ட் ஒன்றுது. ஸோ இப்போ நம்ம டவுன்லோட் இதில் கொடுத்துருக்கு இல்லைங்களா, இப்போ இது எங்கே இருக்குது, கிளி. ஓகே, ஸோ இதுதான் நம்ம அந்த அந்த இந்த சீனோட விஷுவல் வீடியோ. இதை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இதை டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் ஃபோல்டரில் போயிட்டு, ஸோ ஓகே டவுன்லோட் ஃபோல்டரில் வந்துட்டேன். டவுன்லோடு வந்த உடனே இதில் பார்ட் 3ல ஸோ செகண்ட் சீனுக்கு போயிடுறேன். ஓகேங்களா? செகண்ட் சீன் இதுதான் அது என்னுடைய வீடியோ. ஸோ இப்போ இந்த வீடியோவை நான் என்ன பண்ண போகிறேன், இது வந்து எனக்கு வந்து வாட்டர் மார்க் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நான் வாட்டர் மார்க் இல்லாமல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒரு நிமிஷம் லோட் ஆகட்டும். எஸ், இங்கே வாட்டர் மார்க் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த வீடியோவை நான் வாட்டர் மார்க் இல்லாமல், ஸோ இந்த வெப்சைட் சொன்னேன் இல்லைங்களா, AI டூலு. இந்த AI டூலில் இங்கே பாருங்கள், இங்கே கிளிக் பண்ணுங்கள், அந்த பாத் போங்க. பாத் வந்து இங்கே தான் வச்சுருக்கோம். அதை இந்த பாத்தில் இருந்து அந்த வீடியோவை எடுக்கிறேன். இதுதான் அந்த வீடியோ. இது லோட் ஆகும். இந்த லோட் ஆனவுடனே இந்த மாதிரி வருங்க, ப்ராசஸிங்னு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் மார்க் இருக்குது, இது வாட்டர் மார்க் இல்லாது, இந்த மாதிரி வரும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது ப்ராசஸ் ஆகி வந்த உடனே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சிமிலர்லி ஃபோர்த்து சீனும் போயிடுறேன் நான். ஃபோர்த்து சீன் வந்து எனக்கு ஃபோர்த் சீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ ஓகே இந்த மாதிரி ஃபோர்த் சீன் வந்து இதுதான் நினைக்கிறேன். ஓகே, வியாபாரி ஒரே ஆச்சரியம். திஸ் இஸ் மை ஃபோர்த் சீன். லெட் மீ see. ஃபோர்த் சீன் வந்து வியாபாரி, சாரி கிளி ரொம்பவும் புத்திசாலியாக இருந்துச்சு. ஓகே, ஸோ கிளி ரொம்பவும் புத்திசாலியாக இது இல்லை. ஸோ என்னுடைய ஃபோர்த் சீன் வந்து ஒரு நிமிஷம் பார்க்குறேன். ஃபோர்த் வியாபாரிக்கு ஒரே ஆச்சரியம், கிளி ரொம்பவும் புத்திசாலியாக இருந்துச்சு. அதான் என்னுடைய ஃபோர்த் சீன். ஓகே, இதுதான். ஸோ இதுதான் என்னுடைய ஃபோர்த் சீன். இங்கே பாருங்கள், இதுதான் என்னுடைய ஃபோர்த் சீன். கிளி ரொம்பவும் புத்திசாலியாக இருந்துச்சு. இங்கே தான் ஜெனரேட் பண்ணிக்கிறோம். அதோட வீடியோ இதுதான். இதை டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ இதுவும் டவுன்லோட் ஆயிடுச்சு. வீடியோக்குள்ள ஷார்ட் டவுன்லோட், வீடியோக்குள்ள டவுன்லோட்ஸ் உள்ள வீடியோக்குள்ள 2014 இதுதான். இதை எடுத்துறேன். இதை எடுத்துட்டு நான் அந்த ரெஸ்பெக்டிவ் பார்ட் சீனுக்குள்ள போட்டுக்கிறேன். அப்போ தான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகாத இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், போட்டுட்டேன். ஸோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ எல்லாமே டவுன்லோட் பண்ணியிருக்கேன். திரும்ப நான் போட்டுட்டு வரேன். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ ஃபைன், இது ஒன்று வச்சிங்கன்னா போதும். ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன் இல்லைங்களா? இப்போது நான் இதையுமே வந்து
ஓகே, இது இது முடிஞ்சிச்சு. இதையுமே இன்னொரு முறை இதை அப்லோட் பண்ணி ஸோ சீன் 4க்குள்ளே போயிட்டு இதையுமே லோட் பண்ணி இதையுமே பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்ச நேரம் இருங்க, அது டவுன்லோட் ஆகும். இது ஆயிடுச்சு, இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டன். போங்க டவுன்லோட் பார்த்துட்டு போங்க. இது வந்து வித்தவுட் மார்க் விமேக்ல இருக்க. ஓகே, இதில் போயிட்டு சீன்ஸ்குள்ள இது போட்டுச்சு விமேக். ஓகே, இதான் அது. ஓகேவா? இது முடிச்சாச்சு. ஸோ இப்போ 1 2 3 4 1 2 3 முடிஞ்சிச்சு. இப்போ 4th 1 மட்டும் இங்கே எனக்கு ஓடிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் முடிஞ்சிச்சான்னு பார்க்குறேன். ஓகே, ஐ திங்க் ஆஸ் ப்ராசஸிங் ஜஸ்ட் மினிட். பாருங்க, இதெல்லாமே வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதாங்க வரும். ஸோ இது நீங்க ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போசர் கிடைக்கும். நாட் ஓன்லி ஃபார் திஸ் ஒர்க், நீங்க மற்ற ஒர்க்குமே நீங்க வந்து இது மூலியமா பண்ணலாம். நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா கூட பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு வந்து நாலேஜ் வரும். ஆக்சுவலாக வந்து இது வந்து நீங்கள் ஒரு கோர்ஸ் கற்றுக்கிற மாதிரி தான் இது. ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து ஏஐ டூலெல்லாம் ஒர்க் ஆகுது, என்னென்ன டூல் இருக்குது, எப்படி அதை யூஸ் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் நம்ம டெவலப் ஆகலாம், நம்ம அப்ளிகேஷனுக்கு, நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு, நம்ம பிஸ்னஸுக்கு எப்படி யூஸ் ஆகுது, அது எல்லாமே யூஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராக்டிக்கல் எக்ஸ்போசர் தான் நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கு. கரெக்டுங்களா? இது வந்து ஜஸ்ட் வந்து லேர்ன் பண்ணிட்டு இல்லை வந்து ஸ்க்ரீன் பார்த்துட்டு போகிற மாதிரி இல்லை. இது நீங்கள் ஒர்க் பண்ணாதான் எப்படின்றது தெரியும். ஸோ இது மாதிரி வந்துச்சுங்களா? இது வந்து திரும்ப டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ அதே திரும்பவும் டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே போயிடுறேன். ஸோ இதுதான் என்னுடைய டவுன்லோட் ஆன ஃபைலு. ஸோ எகைன் ஐ வில் கம் பேக். பார்ட் 3 சீன்ஸ்குள்ளே 4th. இப்போ பாருங்கள், எனக்கு 4 சீனுக்குரிய என்னுடைய ப்ராம்ப்ட் இமேஜஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே இமேஜ் வச்சு நான் வந்து விஷுவல் வீடியோவை கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி தான் பண்ணும். ஸோ இப்போ பாருங்கள், இது எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு இதுவும் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு. நீங்களா சிமிலர்லி நீங்களும் பண்ணோம். பட் ஆனால் நீங்கள் அந்த லோட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னாக்கா சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 2-3 அக்கௌண்ட் இருக்குனாக்கா நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு அக்கௌண்ட்டுக்கும் 166 பாயிண்ட் கொடுப்பான். ஒரு நாளைக்கு வந்து ஒரு வீடியோ வந்து நீங்கள் போகிறீங்கனாக்கா அந்த 2 அக்கௌண்ட்டு இல்லை 3 அக்கௌண்ட் இருந்தாக்கா அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு வீடியோக்கும் ஒரு ஜென்ரேஷனுக்கும் 20 பாயிண்ட் செலவாகும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டீங்கன்னா கூட அதுக்கு வந்து எவ்வளோ செலவாகும்? 10 சீன் போடுறீங்கன்னாக்கா 10 சீன் வந்து ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணிங்கன்னா 5-20. ஓகேங்களா? 2 அக்கௌண்ட் இருந்தால் ஈஸியாக நம்ம ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டு தாராளமாக போகலாம். ஸோ இன்கேஸ் இல்லை எனக்கு நிறைய வேணும், அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன்ட்டு எப்படி வந்து அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணுறது அதை நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அது எப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், எஸ்மெயில் ப்ரோ அப்படிங்கிறத ஒரு எஸ்மெயில் ப்ரோ அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகேங்களா? இந்த வெப்சைட்டில் என்ன பண்ணணும், நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதை இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனோன்னீங்களே, இது நான் கொடுக்குறேன். ஸோ எல்லாமே டீட்டெயில் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இது எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்கேன். எஸ்மெயில் ப்ரோ இதுதான் அது. ஓகேங்களா? ஸோ டீட்டெயில் நான் அப்டேட் பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதுக்குள்ளே இது நீங்கள் போட்ட உடனே ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்த உடனே என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஃபுல் ஆக்சஸ் கேளுங்க. ஃபுல் ஆக்சஸ் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். ஸோ இன்கேஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஒரு ரேண்டம் ஜிமெயில் ஜென்ரேட் ஆகும். கூகுள் மட்டும் வச்சுங்க, ஏன்னா கூகுள் அக்கௌண்ட் மட்டும்தான் லாகின் பண்ணி போக முடியும் அதில். ஸோ இதே மாதிரி அலையஸ் அக்கௌண்ட்டு இங்கே ஜென்ரேட் பண்ணுங்கள். ஜென்ரேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு புது அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த அக்கௌண்ட் வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். அது எப்படி லாகின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கில்லிங் ஐஏ இந்த மாதிரி போயிட்டீங்களா? ஸோ இது ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே க்ரியேட் பண்ணி போயிடுங்க. க்ரியேட் பண்ணி போனோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ப்ரொஃபைல் பேஜில் போயிட்டு இங்கே இருக்குங்களா இந்த பேஜ், ப்ரொஃபைல் செட்டிங்ஸில் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்த உடனே கீழே சைன் அவுட் இருக்குது. சைன் அவுட் கொடுத்த உடனே ஒரு நிமிஷம்,
ஸ்லோவாக இருக்குது. ஓகே, சைன் அவுட் ஆயிடுச்சிங்களா? இப்போது இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நீங்கள் இதை வந்து போட்டிங்கனாக்கா திரும்ப வந்து இமேஜ் கிளிக் பண்ணும் போதும் சைன்இன் கேட்கும். அப்போது சைன்இன் பண்ணும்போதும் இந்த இமெயில் ஐடி சொன்னேன் இல்லைங்களா, இந்த இமெயில் ஐடி வச்சு இப்போ ஜென்ரேட் பண்ண இல்லைங்களா, இந்த இமெயில் ஐடி சைன்இன் பண்ணி இந்த புது இமெயில் ஒன்று ஜென்ரேட் பண்ண பாருங்க சொல்கிறேன். ஸோ இதுதான் நம்ம ஜென்ரேட் பண்ண மெயில் ப்ரோ. ஒரு நிமிஷம். ஓகே, டெம்பரரி இமெயில். ஸோ இந்த இமெயில் ஐடி வச்சு நீங்கள் லாகின் பண்ணி, அதான் கிரியேட் நியூ யூசர்னு கொடுத்து இந்த இமெயில் ஐடி போட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போனீங்கன்னாக்கா அதே மாதிரி இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இந்த பேஜில் நீங்கள் அப்லோட் பண்ணி திரும்பவும் ஜென்ரேட் பண்ணலாம். அதுக்கும் 166 பாயிண்ட் வரும். அதே மாதிரி நீங்கள் வந்து எத்தனை வேணுமோ அதே மாதிரி டெம்பரரி கிரியேட் பண்ணி நீங்கள் ஜென்ரேட் பண்ணி நீங்கள் வந்து வீடியோவை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் சொல்கிறதா நம்ம பிளான் பண்ணியிருந்தது. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே பாருங்கள், எல்லாமே ப்ராக்டிக்கல் ஒர்க்கு தாங்க நம்ம பண்ணது. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மேனுவலாக பார்த்துட்டு இல்லை வந்து அப்படியே படிச்சுட்டு போல. ஸோ எல்லாமே என்ன டூல் யூஸ் பண்ணுறோம், அது எப்படி யூஸ் பண்ணோம், என்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, எங்கே வந்து நம்ம என்னென்ன பேராமீட்டரில் யூஸ் பண்ணோம், என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம், எப்படியெல்லாம் வந்து அதை ஹேண்டில் பண்ணி ஜென்ரேட் பண்ணோன்றது எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இவ்வளோ நான் வந்து கிளியராக எடுத்து சொல்கிறேன்னா, எல்லாரும் யார் பார்த்தாலும் இந்த வீடியோ வந்து கிளியராக தெரியணுங்க. ஸோ அதுதான் என்னுடைய மெயின் மோட்டோ. ஸோ அந்த வீடியோ வந்து நிறைய முறை பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு புரியலனாக்கா ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணி பாருங்கள். ஸோ அதுதான் மெயின், அதுதான் நான் சொன்னது. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஹோம்ஒர்க் இருக்குங்க. ஸோ இதை வந்து பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஒன் டைம் 2 டைம் பண்ணிட்டீங்களா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் எதுவுமே பார்க்க தேவையில்ல, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ இன்கேஸ் நீங்கள் யாருன்னா சொல்லி தரதா இல்லை வந்து யாருக்கா டவுட் கிளியர் பண்ணுறதா ஈஸியாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இது வெரி ஈஸி உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து இது மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த விஷுவல்ஸ் எடுத்தோம் இல்லைங்களா, அந்த விஷுவல்ஸ் வந்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஸ்டோரிக்கு வந்து நம்ம ஆடியோ ஆப்ஷன்ஸ், அதை ஆடியோ ஜென்ரேட் பண்ணி அந்த ஆடியோவும் இந்த விஷுவல்ஸும் மெர்ஜ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஆடியோ ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து ஆடியோவும் இந்த விஷுவல்ஸும் மெர்ஜ் பண்ண போகிறோம். ஸோ இதாங்க, வெரி சிம்பிள். ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். நீங்கள் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன், தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணவே மாட்டேன்றீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் தாங்க மெயினாக வேணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் சப்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணிங்கனாக்கா எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோ பண்ணோம். ஸோ நிறைய பேர் என்கேஜாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு நம்ம ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுற இது நம்ம அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எனக்கு. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் கமெண்ட் வந்து நிறைய பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து என்ன டவுட் இருக்குது, நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம், அதே மாதிரி நாலேஜும் ஷேர் ஆகும். ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் அந்த ஆடியோ ஜென்ரேஷன் எப்படின்றத பார்ப்போம். see you, ஆல் த பெஸ்ட். ஓகே, பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.